புரிஞ்சு போச்சுடா ஊழல். எப்படி சார் நீங்க இருந்து எப்படி சார் நிறுத்திருக்கலாமே சார். வலிமிகும் இடங்கள் வலிமிகா இடங்கள் தமிழுக்கு இருக்கின்றதே அப்படிங்கிற மாதிரி வலிமிகும் படங்களை பார்க்க தவிர்ப்பவர் நீங்கள். எப்படி? நான் பார்க்க வேணாம் தான் நினச்சேன். ஆனால் மிஷ்கின் பேசுகிற அந்த வார்த்தைகள் என் காதுகளில் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. இவர் பேசுறதுக்கு படத்தை பார்த்துடலாம்டா அப்படிங்கிற மாதிரி. ராஸ்கல் படா கஞ்சா அடிச்சிட்டுவேன் இவன் இருக்கான்ல ஒண்டர்ஃபுல் ஆக்டர்வேன் எந்தர்றா அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்கும்போது சரி பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ஆனால் எனக்கு படத்திற்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இது நிச்சயமாக ஒரு ஹாண்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு எனக்கு இது எப்படி இருந்ததுன்னா, சமீபத்தில் சில படங்கள் அது மார்க்கெட் பண்ணப்படுற விதம் இருக்கும்ல, இந்த படம் உங்களுக்கு இப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், இது உங்களை அப்படி உங்களை மிரட்டும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆனால் அங்கே போனால் ஒன்றுமே இருக்காது. இந்த படம் சீட்டேஜ் த்ரில்லராக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். படம் என்னடா பண்ணுறீங்க எங்கடா டே வேணாண்டா அந்த ஒரு ஃபீல்லையே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு படம் வாழை. அழுக வைக்க போறீங்க எப்படின்னு சொல்லிடுங்க தயவு செஞ்சு. நல்லா முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு என்ன படம் கிளைமேக்ஸ் காட்சியை நோக்கி நகருது. எல்லா படமுமே கிளைமேக்ஸை நோக்கி தான் நகருங்கிறது என்னோட புரிதல். ஆனால் நம்மெல்லாம் இதுக்கு ரொம்ப இம்பேக்டாக ஃபீல் ஆக போகிறோங்கிறது தெரியுது. அந்த சீனை காட்சி அமைச்ச விதம் இருக்குல்ல, அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரியலிஸ்டிக் இறப்புகளை காட்சிப்படுத்தினதில் முக்கியமான ஒரு சீன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் யோசிச்சிங்கன்னா, அந்த சீன் எந்த சீன் நான் சொல்ல விரும்பல, அந்த சீனை எப்படி வேணால் எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த சீனை நைட் டைமில் வர்ற மாதிரி எடுத்திருப்பாங்க, அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அதை பகலில் காமிச்சிருந்தா நம்மளால் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப குரூரமான காட்சி அமைப்பாக இருந்திருக்கும். அதை தவிர்க்கணுங்கிறதுக்காகவே அதை பண்ணியிருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கு தெரியல, எனக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஹாண்டிங் அதை இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளட் ஸ்பிளாஷை பார்க்குறது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். நான் அதை பிரம்மயுகம் படத்தில் நான் ஃபீல் பண்ணேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், ஆனால் உங்களுக்கு கட் ஆகி உங்களுக்கு பிளட் ஸ்ப்ளாஷ் ஆகுது அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்ம பிளட் வி ஆர் நாட் யூஸ் டு சி பிளட் இன் பிளாக் இல்லை, ஒரு மாதிரி கிரே ஷேடில் தெரியும். அதை பார்க்குறக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த அந்த சோகத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா வாழை. அது சொல்லாமலே உள்ளே போயிட்டு இருக்கோமா? வாழை படத்தோட அப்ரிசியேஷன் வீடியோ அது. வாழை மாரி செல்வராஜ் அவரே சொல்லியிருக்காரு, தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் 1998-99களில் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த ஒரு துண்டை அப்படியே எடுத்து நான் படமாக காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பனானா. இதுக்கு நடுவில் இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாதப்பா. வாழை அவரோட வாழ்க்கையில் ஒரு பதின்ம பருவத்தில் இருக்கிற ஒரு போஷனை படமாக எடுத்திருக்காரு. பதின்ம பருவம் தொன்ம வார்த்தைகளை தேடி எடுத்து ஒருத்தர் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்ச இந்த இதுலேருந்து சுடுமண் சட்டி கீழடியில் கிடச்சதில் இருந்த வார்த்தைகள் அதெல்லாம் சுடுசோறு. அவரோட பள்ளி பருவத்தில் அவருக்கு நடந்த வாழ்க்கையை தான் அவர் படமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒரு கிராமத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் வாழ்கிற ஒரு மக்களோட வாழ்வியலை படமாக எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆனால் லீவ் விட்டாச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் பயம். கேம்ஸ் தான், ஒரே கேம்ஸ், கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வாலிபாலு, கபடி, கில்லி, கோலின்னு சொல்லி ஒரே விளையாட்டும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தது அந்த. அப்படிலாம் இருந்த மக்களுக்கு மத்தியில் இப்படியும் மக்கள் இருந்திருக்காங்க. லீவ் விட்டாச்சுன்னா எங்கே காய் சுமக்க கூப்பிட்டுருவாங்களோ ஐயோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருக்காங்க. அதுக்காக அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவருக்கு காலிலே ஊசி ஏற்றிக்கிறதாகட்டும், ஐயோ நம்ம இது போகக்கூடாது காய் சுமக்க, ஏன்னா அது எவ்வளோ வலியானதுங்கிறது அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பையன் வாழைத்தார தலையில் தூக்கிட்டு போகிறான், அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறப்ப இப்படியே வரான், என்னடா முறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பேர்டன் வீக்கெண்டில் ஒரு 2 நாள் அவன் அதை எடுத்துகிட்டு சுமக்கிறான்ல, அது அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறப்ப அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அவனுக்கு அது எனக்கு அது அந்த இம்பேக்ட் சைக்கலாஜிக்கலாகவே அவனுக்கு இருக்கும்னு தோணும். அந்த கிளாஸ் ரூமில் ஒரு ஷாட் ஒன்று காட்டியிருப்பாங்க, கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் தலைமையில் அந்த வாழைத்தார் இருக்கும். அது அவனுக்கு எனக்கு எப்படின்னா, நாளைக்கு சனிக்கிழமை நம்ம தாரை தூக்க போகிறோமே அந்த வெயிட் இப்போவே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படியும் இருக்குது. அதே சமயம் அவனுக்கு வர்ற வழி நமக்கும் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது, அந்த பாரத்தை நம்மளும் உணர ஆரம்பிச்சிடறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று, அந்த பதின்ம பருவத்தில் இத்தனை சுமைகளுக்கு நடுவில் அவன் நல்லா படிக்கிற பையனாகவும் இருக்காங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணது
நல்லா இருந்துச்சு. அது உங்களை காட்சிப்படுத்துகிற விதம்னு இப்போ கொண்டு விடுவேன். சரி, இப்போ இந்த 2 பேரில் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க? எனக்கு சிவனேந்தன். எனக்கு சிவனேந்தன்னா இப்போ எனக்கு ஒரே ஆப்ஷன், எனக்கு சேகர் வேண்டாம். ஏன்? சேகர் செத்துருவான். எனக்கு மாரி செல்வராஜோட படங்கள் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு பிரியம் உண்டு. அவர் நல்ல நல்ல படமாக பரியேறும் பெருமாள் மாதிரி படமாக எடுத்தாலும் சரி, மாமன்னன் மாதிரி ஓகேவான ஒரு படமாக எடுத்தாலும் சரி, அவரோட படங்கள் வந்து அவரோட படங்களோட அழகியல் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு போயம்ஸ் மாதிரி இருக்கும், கவிதைகள் மாதிரி இருக்கும், அழகியல் இருக்கும், நம்மளை கேள்வி கேட்க வைக்கும், யோசிக்க வைக்கும், வழிகள் இருக்கும். அப்படிங்கிறது அது போக ஆக்சுவல் கவிதைகளும் முன்னாடியும் பின்னாடியும் பாடல்களுக்கு நடுவுலையும் வரும். ஏன்னா ரைட்டிங்கில் அவ்வளோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறனால அதுவும் இருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் உங்கள் புரிதல். ஸோ எனக்கு அந்த வகையில் வந்து வாழை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், என்னென்னா அவரோட படங்களில் பார்த்தோன்னா ஒரு கிராஃப் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். இப்போ அவர் எடுத்த படத்தில் பார்த்தோன்னா வாழை முதல் படமாக வச்சிட்டோம் அப்படின்னா அவன் வந்து சின்ன வயசில் படிக்கிறான் அப்படிங்கிறது. 2வது படம் கர்ணன், பஸ்ஸை நிறுத்த வைக்கிறான், பஸ்ஸை நிறுத்தி ஒரு கிராமத்தில் பஸ்ஸே நிற்காத ஊருக்குள்ளே பஸ்ஸை நிப்பாட்டி அவன் படிக்க போகிறானோ இல்லை அங்கே இருக்கிற பசங்களை படிக்க வைக்க போகிறானோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோன்னா, அடுத்து பரியேறும் பெருமாளில் அவன் வந்து போய் லா படிக்கிறான். அடுத்து மாமன்னன் அரசியல் தெரிஞ்சு ஒரு அரசியல்வாதி ஆகிறான், இல்லை அதிகாரத்தை கைப்பற்றுறான் அப்படிங்கிறதோட ஒரு கிராஃபோடு இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் முதல் 2 ஸ்டேஜ் நல்லா இருக்குன்றீங்க, ஜம்ப் பண்ணி ஆனால் எனக்கு கர்ணமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு சிவனேந்தனோட அந்த வாழ்க்கையை படமாக்கின விதம் இருக்குல்ல, அது எப்படின்னா அவன் வாழ்க்கையில் இருக்கிற இருண்ட பக்கங்களையும் காமிக்கணும், அவன் அந்த ஸ்கூல் டைமில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கிறதையும் காமிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்சி. அது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான், ரூம் ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டு அங்கே ஒரு சின்ன ட்ரில் பிட்டில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அது வழியே ஒரு கீற்று வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த வெளிச்சமே அந்த ரூமை வந்து வெளிச்சமாக்கிறது இல்லை. அது உண்மைதான். பட் எனக்கு அது ரொம்ப இதாக இருந்தது. அவன் வாழ்க்கை அவ்வளோ சோகம் நிறைந்ததாக இருக்குது, அவனுக்கு இருக்கிற ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் வந்து அந்த பள்ளிக்கூடம் தான். பள்ளிக்கூடத்தில் அவனோட நண்பன் ஆகட்டும் சேகர் வந்து இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பாய், ஐ லவ் சேகர். அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப அடிச்சுக்குவானுங்க, சண்டை போட்டுக்குவானுங்க, அப்படி இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு லவ் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவனோட டீச்சர் பூங்கொடி அவங்க வந்து எனக்கு மிக பிடித்த ஒரு கேரக்டராக வந்து அந்த படத்தில் இருந்தாங்க. அந்த படத்தில் மட்டும் கிடையாது, அழகி எல்லாம் இல்லை இந்த இடத்துல தேவையில்லை, தவிர்த்திருக்கலாம். பதிவு பூங்கொடி டீச்சர் வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரி பூங்கொடி மாதிரி ஒரு டீச்சர் வந்து இருப்பாங்க. என்னோட பள்ளி காலத்துலேயும் பார்த்தோன்னா எனக்கெல்லாம் பூங்கொடி மாதிரிலாம் இல்லை. அந்த ஒரு வாத்தியார் ஒருத்தி வந்து அடித்தாங்கல்ல, அவன் தான் எனக்கு வாய்த்த டீச்சர் பூங்கொடிகள். எனக்கு என்னோட பள்ளி காலத்தில் பார்த்தோன்னா இதே மாதிரியே ஒரு டீச்சர் இருந்தாங்க, உமா மகேஸ்வரின்னு சொல்லிட்டு. எத்தனை கர்ச்சீஃப் திருடி வச்சேன்? கர்ச்சீஃப்லாம் தெரியல, ஆனால் என்னென்னா அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து நல்லா படிக்க ஆரம்பிப்போம். அப்படியே அந்த கிளாஸ் ரூமே பார்த்தோன்னா பட்டர்ஃப்ளைகளால் பறக்க விட்டது போல் இருக்கும். அந்த ஃபீலை எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருந்துச்சு. படம் வந்து 90களில் நடக்கிற படம் அப்படின்னு காமிக்கிறனாலே என்னவோ சில ரெஃபரன்ஸ்கள் வந்து தவிர்க்கவே முடியல போல இருக்குது. ரஜினி, கமல், அப்புறம் தேவாவோட பாடல்கள் ஒலிக்க விடுறதாகட்டும். எனக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரஜினி கமல் ரெஃபரன்ஸ் வந்து இவங்க 2 பேரும் எடுத்துக்குவாங்க. சிவனேந்தன் வந்து ரஜினி ஃபேனு, ஹேர் ஸ்டைல்லாம் அதே மாதிரி வச்சிருப்பா. அப்படி இவன் வந்து கமல் ஃபேன், குணா மாதிரி மொட்டை போட்டு. அந்த கேரக்டர்ஸ் அவங்க பிக் பண்ணிட்டு பேசுகிற ஒவ்வொரு டைலாகுமே எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. மிஸ்கிட்ட போய் ஆன்சர் ஷீட் வாங்கி அதுக்காக அடி வாங்கிட்டு வருவான். அவன் வந்து சிவனேந்தன் கேட்பான், என்னடா குணா கமலுக்கு வலிக்காதுன்னு சொன்னேன், போங்க பாஷா பாய், அடுத்து உங்கள் பேப்பர் தான். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே வர்றதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அதை உட்காந்து திட்டிக்கிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி இன்னொரு சீனில் வந்து பார்த்தோன்னா அடுத்த நாளுக்கு வந்து காய் சுமக்க போவேனா அப்படின்ட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா காலில் முள் எடுத்து குத்திக்குவாங்க. நீயும் குத்திக்கோடா அப்படின்னா இவன் வந்து சிவனேந்தன் வந்து சேகர்கிட்ட சொல்லும்போது சேகர் என்ன சொல்கிறான், நான்லாம் குத்தாமலே குத்துற மாதிரி நடிப்பேன்டா, கமல் ஃபேன்றான் சொல்லி போய் அங்கே வந்து லாக் ஆகி அங்கே போய் மாட்டிக்குவான். இவன் தப்பிச்சிருவான். உடனே அவன் சொல்லுவான், என்ன பண்ணுறது, இங்கெல்லாம் ரஜினி படம் தான் ஓடுது, கமல் படம் ஓட மாட்டேங்குது அப்படிங்குவோம். அந்த மொமெண்ட்லாம் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது எனக்கு. அவங்களோட அந்த பிளேவே அதை திட்டிகிட்டு இருந்தானுங்க, பார்த்தீங்களா ரஜினி கமல் சண்டை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓட மாட்டேங்குது நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்போ உனக்கு இந்த மொத்த இதுலேருந்து டேக்அவே வந்து இதுதான் உனக்கு தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஹேண்டில் பண்ணது என்னன்னு பார்த்தோன்னா தொழிலாளர்களோட கூலி பிரச்சனை. இவங்க வந்து அந்த வாழைத்தாரை வந்து ஒவ்வொரு தரையும் சுமந்து லாரியில் ஏற்றுறது பார்த்தோன்னா ரொம்ப தூரத்துலேருந்து அந்த வாழைத்தோப்புலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது ஒரு நெடும் பயணம் மாதிரியே இருக்கும். எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் பார்த்தோன்னா இவங்களுக்கு கொடுக்குற கூலி பார்த்தோன்னா ₹1 அப்படிங்கிற மாதிரி நிர்ணயிச்சிருப்பாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ₹1 கேட்பாங்க. அந்த ₹1 கேட்குறதுக்கு அந்த தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்கும் என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத வந்து
காமிச்ச விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது. நீ என்ன கேள்வி கேட்குற இடத்துக்கு வந்துட்டியாடாங்கிறதா அந்த கேப்பு. அது ₹1 கிடையாது. அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அதை வந்து நான் எப்படி மேட்ச் பண்ணுறேன் பாரு, அந்த அந்த ₹1 காசை வந்து நான் கொடுத்துட்டேன்ல உனக்கு, அதை நான் எப்படி நான் ஈடுகட்டி வாங்கி காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹாண்டிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. கடைசியில் இவ்வளோ நடந்ததும் அந்த ₹1 தானே அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கிற டைமில் பார்த்தோன்னா நம்மளால் அந்த மொமெண்ட்டை கிராஸ் பண்ணி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிருது. இந்த கலையரசன் கேரக்டர் இருக்குல்ல, அவரை வந்து படங்களில் பார்க்கும்போதே எனக்கு என்ன ஃபீல் வந்துடும்னா, போட்டத்தில் ஆளை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னா அவர் காஸ்ட் பண்ணுற ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு ரோல்ஸாகவே காஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு 1-2 படங்கள் வந்து ஜென்யூனாக ரொம்ப அவர் கூட கனெக்ட் ஆகி அந்த கேரக்டர் இறக்கும்போது ரொம்ப வலிச்ச படங்களாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து எனக்கு அந்த காட்சியில் அவர் அறிமுகப்படுத்தும் போதே இவன் தான் மாப்பிள்ள அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இருந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து மெட்ராஸ் இருந்தது. அதற்கப்புறம் எனக்கு வந்து இந்த வாழையில் வந்து கனிதான அந்த கேரக்டர் கனி வந்து இறக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த படத்தை வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட அந்த லேயரோட நம்ம வந்து பார்க்குறோம்ல, அது இல்லாமல் பார்த்தாலும் படம் வந்து முழுமை அடையுதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறியா? ஒரு படத்தை அதோட பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமல் வெறும் படமாக பார்க்கலாமா, பார்த்தா அது முழுமையாக இருக்குமா, இந்த படத்தை கேட்குறேன். எனக்கு அது எப்படி இருக்குன்னா, என்னால் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கறது வந்து எனக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த படத்தை வந்து ஒரு குழந்தை தொழிலாளி வேலைக்கு போனனால இறந்துட்டான், அது எனக்கு ஒன்றுமே இல்லது. அது டைரக்டர் இன்டென்ட் பண்ணது அது கிடையாது இல்லை. எனக்கு அது வேண்டாம். எனக்கு வந்து லைக் ஒரு பெரிய விஷயத்தை அவன் சொல்லணும்னு நினைக்கிறான்ல, அது எதன் அடிப்படையிலேருந்து வருது, எதுக்கு வந்து அந்த ₹1 ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அவனை, அப்புறம் இவன் ஏன் வேலைக்கு போகிறான், அது வெறும் குழந்தை தொழிலாளி போய் இறக்குற அது கிடையாது. வெறும் வறுமையோட மட்டும் சம்மந்தப்பட்ட மாதிரி இல்லை அது. அதில் பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குல்ல. அப்போ நீ வந்து இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது தான் உனக்கு வந்து அந்த படைப்பு வந்து முழுமையடையும். இப்போ நீ ஒரு உதாரணத்துக்கு கொட்டுக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நீ எப்படி அணுகுவ? ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டா அவளை மந்திரிச்சு வர்றாங்க, அதுக்கு அப்படி இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம இருக்கிற பொலிட்டிக்கல் லேயர்ஸை பற்றி ஓரளவுக்காவது ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணனா தான் நமக்கு வந்து அது முழுமையான ஒரு இதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த இம்பேக்டை டேரக்டர் என்ன இன்டென்ட் பண்ணி அந்த படைப்பை எடுத்திருக்காங்களோ அதில் ஒரு 30% 40% நம்மளால் உணர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் இதை நான் படமாக பார்க்குறேன், அந்த படம் வந்து இந்த வாழை எடுத்துகிட்டு போகிற அந்த பையனோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மேபி ஏஸ்தட்டிக்காக நல்லா இருக்குது, இது வந்து கேமரா ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது, அது அந்த வகையில் பார்க்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு படைப்பை வந்து ஓரளவுக்காவது அந்த பொலிட்டிக்கல் லேயர்ஸோடு அணுகும்போது அந்த கிரியேட்டரோட இம்பேக்ட் இன்டெண்டட் இம்பேக்ட் என்னவோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பரதேசி படம் பார்க்குறப்போ அடுத்து டீ குடிக்கிறப்ப ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரி இதில் ஒரு பயம் அந்த பழம் சாப்பிடும்போது வருது அப்படிங்கிறியா? ஆமாம். எனக்கு இந்த படத்தில் இன்னொரு விஷயம் பிடிச்சது, அந்த வாழையை இவங்க காட்சிப்படுத்துகிறாங்கல்ல, நான் வாழைத்தோப்பு நம்மளுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் வாழை வந்து ஒரு சாந்தமான ஒரு இது இல்லை. நான் வாழையை சாந்தமான ஒரு தாவரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் இருக்குது. இவன் என்னடா பண்ணுவான், போகிற படமா எட்டி அடிச்சுட்டு கூட போகலாம், அவன் எதுவும் பண்ண மாட்டான், அப்படி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆனால் அந்த சாந்தமான வாழையை பார்த்தா பயம் வர்றது வந்து இந்த படத்தில் வந்தது. ஒரு வாழைத்தோப்பு அப்படி காட்டுவாங்க, இது நைட்டு ஃபுல்லாக இத்தனை வாழையை இறக்கி தூக்கி ஒரு லாரியில் எத்தனை எல்லாம் அந்த மாதிரி யோசிக்க வச்ச ஒரு இடம் வந்து இந்த படம் வந்து பண்ணுச்சு. அதுக்கு முக்கியமான உதவியாக இருந்தது வந்து கேமரா ஒர்க்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும். கேமரா ஒர்க்கில் வந்து மேக்ஸிமம் நிறைய மாரி செல்வராஜ் படங்களில் பார்க்குற மாதிரி ஏரியல் ஷாட்ஸ் நிறைய இருந்துச்சு, பெருசாக வைடாக காமிக்கிறது. அது காமிக்கிறப்ப நமக்கு அந்த ஒரு ஹாண்டிங் ஃபீலை நமக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி அந்த காட்சிகளும், அந்த பையனுக்கு வந்து பசிக்கும் போது வாழைப்பழம் கிடைக்காம தேடிக்கிட்டு இருப்பான், ஒரு வாழை பிடிச்சி தொங்கி இறங்கி மேலே ஏறி, அந்த எனக்கு அவ்வளோ அச்சுறுத்தலான ஒரு வாழை மரத்தை நான் பார்த்ததே கிடையாது, பயமாக இருந்தது. ஸோ வாழைப்படம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக ஒரு கனத்த இதயத்தோடு, ஏன்னா சிவனைந்தன் இறக்கி வைத்த அந்த தார் வந்து உங்கள் இதயத்தில் ஏறி இருக்கும், அதோட வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். ஸோ வாழை வாழ்க்கை. எனக்கு இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது கூட பயமாக இல்லை. ஒருத்தர் வெளியே பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே உறைஞ்சி ஒருத்தர் உட்காந்தான், அது பார்க்கும்போது ஆடி போயிட்டேன். ஏன்னா இவன் எதையோ பார்த்து பயந்துருக்கான்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி. அப்போ அது ஸோ இந்த படத்தோட மெட்டீரியல் கிளப்பின க்யூரியாசிட்டியை விட எனக்கு வந்து பாலா அவர்களுடைய ரியாக்ஷன் வந்து நான் வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப பயமுறுத்தும் வகையில் இருந்தது. நிச்சயமாக நான் அவனையே சாச்சிருச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம் பார்த்து ரெடி ஆகிக்கணும்னு. அந்த ஆரம்பத்தில் வர காட்சிகளில் என்னால் என்ஜாயே பண்ண முடியல.
ஏன்னா வெளி உலகத்துக்கு வந்து பாலா எப்படிங்கிறது ஒரு பின்பம் ஒன்று இருக்குல்ல. அவர் வந்து பிதாமகன் எடுத்திருக்காரு, ஒரு நான் கடவுள் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படங்கள்லாம் எடுத்த ஒருத்தர் வந்து ஆடி போய் வராரு அப்படிங்கிறப்ப இவையும் பார்த்துட்டு வந்திருக்காங்களா, அது என்னவா இருக்குங்கிற பயம் வந்து எனக்கு வந்து அகலவே இல்லை. ஸோ வாழை படம் வந்து எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. அழுவதற்கு தைரியம் இருப்பவர்கள் மட்டும் கர்ச்சீப்போட போய் உட்காந்துக்கோங்க. அந்த கர்ச்சீஃப் வந்து அந்த டீச்சர் பூங்கொடி கொடுத்த கர்ச்சீஃபாக உங்களுக்கு இருக்கும்.